மெயினாக உங்களுக்கு தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா விருந்தோம்பல். இருந்தோம்பி இவ்வாழ்வு லல்லியும் விருந்தோம்பி மேலாண்மை செய்தற்கு பொருட்டு விட்டு புறந்தாக்கு தான் உண்டால் சாவா மறந்தனும் வேண்டாற்றென்று வகுத்து மிச்சல் மிசைவான் புலம் செல்லிலிருந்து ஓம்பி விருவித்து பார்த்து இருப்பான். அப்படியே 85 வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்வருத்து வானத்தவிற்கு இனத்திற்கு தென்பருத்து நெற்றனை விருத்தின் துணிவெல்லாம் செய்ய பரிதொம்பி பதட்டம் என்பவர் விருந்தொம்பி கேள்வி தலைப்பாட உடைமையின் இன்பை விருந்தொம்பல் ஓம்ப மனமே மடைவார்கண் உண்டு மூப்பக் குலையும் அழிச்சும் முகத்திருந்து நோக்கி சுழனலி விருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனியவை கூறல். இன்சொலால் ஈரம் அணைநிற்ப புறவழி இவ்வாழ செம்பெருமை கண்டான்மை சொல் அகனமர்ந்து இதழ் நன்றை குணமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறினும் முகத்தால் அமர்ந்தினு இனிது நோக்கி அகந்தான் என்ற சொல்ல வந்த துன்புற்றா தும்புவாமை இல்லா யார் மட்டும் இன்புற்றாம் இன்ன சொல் அவருக்கு பணிவுடைமை இன்ன சொல் ஆதல் ஒருவருக்கு அணி இல்லை பிறந்தில்லை அவ்வாறு தேவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சிறுமையாமல் தீங்காமை இவை சொல் மறைமை இன்பம் தரும். இன்சொல்லால் இனி நின்றால் காண்பன இவை கொண்ட வன் சொல்லல் வழங்குவது இது. இனிய உணவாத இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று. இது பார்த்திங்கன்னா 100வது திருக்குறளாக வரும் மெயினாக நம்ம திருவள்ளுவர். அதனால ஸோ மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன வரும் பார்த்திங்கன்னா செய்நன்றே அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதும் ஞானத்தின் மானப்பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலை பெரிது. நினைத்ததனை நன்றி செய்யணும் மனத்துவதனை கொள்வது வந்தது. மரமற்ற மாசற்ற கேண்மை துறவற்ற துன்பத்துடன் துப்பாயார் நட்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எழுவிருப்பும் உள்ளுவர் தங்கன ஒழுமையை துடைத்தவர் நட்பு. நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. கொன்றனா இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்றென்னு உள்ளா கெடும். எண்ணன்றி கொன்றார்க்கு உய்வுண்டா உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு. இதெல்லாமே 110வது வரும். மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 110வது திருக்குறளாக இது மெயினாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுநிலைமை. தகுதி என்னவென்று அன்றே பகுதால் பாட்டான்று ஒழுக பெறின். செப்பமுடையவள் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சந்தீர் கேமாப்பு உடைத்து நன்றி தரினும் நடுவிற்கும் ஆக்கத்தை அன்றே மொழியில் விடல். தக்கார் நகவதிகள் இது அவரால் எரிச்சத்தர் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லாத நெஞ்சத்து. கோடாமை சான்றோர்கனி கெடுவாழ்வான் என்பதும் அறிகாத நெஞ்சம் நடுவென ஈரல் அல்ல செயின். கெடுவாக வயது உலகம் தடுவாக நன்றினை தங்கை தம். சமசீர்க்கும் தீர்வானிகம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமமோ செயின். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 120வது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடக்கமுடைமை. அடக்கம் ஒய்க்கும் அடங்காமை ஆறில் ஒய்த்துவிடும். காக்கா பொருளை அடக்கத்தை காதிக்கும் அதனுள்ள கீழ்கீழ் சிறிவந்து சேர்க்காமலும் நன்றாக படைதான் சொல்லுவோம். ஒரு நம்யூல் ஆமை போல் ஐந்தடக்கம் ஆற்றின் எழுதுலம்பும் ஏமா புடைத்து. இது 126ல் மெயினாக வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுதனமும் ஏமா புடைத்து யாகவராயினும் நாங்காக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. கதங்காத்து கதற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி. இது 129ல் மேஜராக வர்றது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறம் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் தரனா ஒழுக்கம் உயர்னும் ஒம்பப்படும். பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிவிதோம்பி தேரினும் அத்தே துணை. ஒழுக்க உடைமை குடைமை இழக்கும் இழுத்தி பிறப்பால் விடும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகம் பழகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அது ரீசன் உங்களுக்கு தெரியும். படிக்காதவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருப்பாங்க மெயினாக ரீச்சராக. அது 140ல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 141 பிறனில் விளையாமை. பிறனில் பொருள் பொட்டொழுக்கும் பேதுமை ஞானத்து அறந்தலும் கண்டார்கள் இல்லை. அரண்கடலை தீர்க்கும் எல்லாமே பின்கடல் நீண்டானே போதையார் இல்லை. விளைத்துக்கர் வேற்றெல்லாம் மன்றனை தெளித்தார்மை. தீமை புரிந்து ஒழுகுவார் இணைத்துணைவார் ஆயினும் நன்மை திணைத்துணையும். இது 143ல் வரும். தேரான் பிறலின் புகழ் எளிதென ஏற்பின ஞாண்டும் இவ்வாயின் நீர்வில் பகைவார் அச்சம் பழையனை நான்கும். இகவால் இருப்பின் இன்னுக்கள்
அறவன் வரையான் அல்லது செயினும் பிறவன் வரையான் பெண்ணை நயவாமை நன்று. இது 150 வரும். மேஜராக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6, 10, 15 லைன் இருக்குது. அந்த 15 லைனும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இயல்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தல் இறப்பினை இன்னும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று. என்னுடைய இன்மை விருந்திருக்க வன்முடைய வன்மை வடவார் பொறை தகுதியான வென்று விடல். தெரிந்திருந்தால் தூய்மை உடையவர் இருந்தார் வாய் இன்னும் செய்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுக்காரற்றமை. இந்த மாதிரி மேஜர் நிறைய வருங்க. 1330 குறள்லையும் ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு திருக்குறளுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் மேஜராக பார்த்தாலே உங்களுக்கு பரிசு அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். இதை நீங்கள் மேஜராக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா 169 வரை வந்திருக்கு. அடுத்து 170 அப்படி வரிசையாக அடுத்து போயிட்டே இருக்கும். மேஜர் அடுத்து என்ன பார்க்க போகிறதுங்கிறத நம்ம பொறுமையாக கிளியராக பார்த்துடலாம். ஸோ அதை கண்டினியூ பண்ணி வாசித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எஸ்கே கருப்பு, இது நம்ம எஸ்கே கருப்பு ஆஃபீஷியல் சேனல். பாருங்கள் இப்போ 172 வந்துருச்சு. பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வேகாமை முடிஞ்சதுக்கப்புறம் அதோட மீதி லைன்ஸ் எல்லாமே 180 வரைய வரிசையாக வந்திருக்கு. இதுதான் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது.